அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுள் இருந்து என்னை இயக்கிக் கொண்டிருக்கின்ற இறையருளுக்கும் குருவருளுக்கும் என் மனமார்ந்த முதற்கண் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய வீடியோ பதிவு மூலமாக வாஸ்து என்றாலே பணத்தை ஈட்டுவதற்கா, இல்லை பொருளை ஈட்டுவதற்காகவா, இல்லை மன நிம்மதியுடன் நிறைவாக வாழ்வதற்காகவா என்ற கேள்வி எல்லாருக்குமே வரும். ஸோ வாஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயம் முதல் அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன நிம்மதியுடன் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்வதற்கான வாழ்க்கை அப்படிங்கிற விஷயம்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ மன நிம்மதியுடன் அப்படின்னாவே அடுத்தல் பொருள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும், அடுத்து பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். ஸோ பொருள் அப்படிங்கிறது எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வாஸ்து நிறைவாக இருக்கக்கூடிய வீடுகளில் டெக்னிக்கலாக எல்லா பொருட்களுமே தேவைக்கு ஏற்ப மட்டும்தான் வாங்குவாங்க அப்படிங்கிறது தான். இப்போ ஒரு காய்கறி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா தினம்தோறும் அல்லது 2 நாளைக்கு ஒரு வாட்டி 3 நாளைக்கு ஒரு வாட்டி தான் வாங்குவாங்க. இப்போது ஒரு மொபைல் தேவைப்படுது அப்படின்னா வாங்கும்போதே தி பெஸ்ட் ஆன் பெஸ்ட்டை வாங்கிட்டாங்க அப்படின்னா அதோட அந்த தேவை அப்படிங்கிற விஷயம் நிறைவு பெறும். இப்போ பொதுவாக நான் வாஸ்து பார்க்க போகும்போது 2 விஷயங்கள் கேட்பேன். ஒரு வீட்டில் தென்மேற்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா என்ன கேட்பேன் அப்படின்னா, உங்கள் வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்கு இருக்கா அப்படின்னு கேட்பேன். ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நிச்சயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பொதுவாக அப்படி சொல்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அந்த விஷயம் புரிஞ்சிருக்காது. அவங்க தான் பூஜை ரூமில் பூஜை பண்ணுறாங்க, அவங்க தான் அந்த விளக்கை விளக்குறாங்க. இருந்தாலும் அந்த அந்த மைண்டில் ஸ்டோர் பண்ண விஷயத்தை எடுத்து சொல்வதற்கான ஒரு விஷயம் அவங்கள்ட்ட இருக்காது. அதுதான் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதுதான் ப்ரெஷர், அதுதான் மன நிறைவு, மன நிம்மதியாக இல்லாத வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கலாம். இது பணக்காரர்களுக்கும் பொருந்தும், ஏழைக்கும் பொருந்தும் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ வாஸ்துவில் அடுத்த கட்டம் நகரணும் அப்படின்னா நம்மளுடைய வீடு வாஸ்துபடி இருக்கணும். அந்த வீட்டில் நம்ம தொடர்ந்து அதனுடைய கிடைக்கக்கூடிய விஷயங்களை அனுபவிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா ஸ்கை இஸ் த லிமிட் அப்படின்னு சொல்லுவார் நம்மளோட குருநாதர். அதுபோல் எண்ணற்ற விஷயங்கள் இது அது அப்படிங்கிற விஷயம் இல்லை. என்ன வேண்டுமோ பிரபஞ்சத்திடம் கேட்டோம் அப்படின்னா அது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயம்தான். ஸோ இன்றைக்கி நான் வாஸ்து பார்க்க போகும்போது என்கிட்ட கேட்டாங்க, இப்போ இது மாதிரி என்ன பிராண்டு ஏசி வாங்கணும், என்ன பிராண்டு பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்கும் பொழுது உளவியல் ரீதியாக நிச்சயமாக ஒரு விஷயம் இருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக இருக்குது. நான் எப்படி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா, இலவசம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் ஒரு பிராண்டில் வருது அப்படின்னா அந்த பிராண்டை நோக்கி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக ஒரு இன்னைக்கோ நாளைக்கோ ஒரு நாள் நீங்களும் அந்த இலவசம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்திற்கு உங்களை பயன்படுத்தக்கூடிய நாளாக மாறும் அப்படிங்கிறது தான். ஒரு எக்ஸாம்பிள் என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் ஏதாவது சிட் ஃபண்ட் நடத்துறீங்க அப்படின்னா அவன் இலவசமாக பணம் எடுத்துகிட்டு போயிடுவான். இல்லை நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் XYZ பொருள் விற்கிறீங்க அப்படின்னா அந்த பொருளுக்கான பணம் அப்படிங்கிற விஷயம் வராது, அவ்வளோதான். அப்போ நம்ம வாங்கும் பொழுதே அந்த இலவச மனப்பான்மை இல்லாமல் முழுமையாக எந்த பிராண்ட் கொடுக்குறானோ அந்த பிராண்டை வாங்கி பழகுங்கள். அந்த டிஸ்கவுண்ட் வாங்கக்கூடிய பொருட்கள் மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு கை கொடுப்பதில்லை அப்படிங்கிற விஷயத்த இந்த வீடியோ பதிவில் நான் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நிச்சயமாக இது ஒரு பெரிய ட்ராவல் இருக்குது. இன்றைக்கே ஒரு 200 கிலோமீட்டர் நான் ட்ராவல் பண்ணேன். பொதுவாக ட்ராவல் பண்ணால் புது புது ஐடியாக்கள் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு மிகப்பெரிய ரகசியம் ஒன்று சொல்கிறேன். ஒரு வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செப்டிக் டேங்க் எங்கே போடுவீங்க அப்படின்னு யாரை வேணாலும் கேளுங்க, அது வடமேற்கில் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு வீட்டில் பள்ளம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நேச்சுரலாக இல்லாமல் நம்ம ஒரு விஷயத்தை, அதாவது செப்டிக் டேங்க் அப்படிங்கிற விஷயத்துக்காக நம்ம போடுறோம் அப்படின்னா ஒவ்வொரு வீடும் வடமேற்கு பிரச்சனைகளுடன் இருக்கக்கூடிய வீடாக இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. அப்போ ஒரு வீடு வடமேற்கு பிரச்சனையுடன் இருக்க வீடு அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பேசிக்காகவே வீட்டை விட்டு பிரயாணம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம்தான். அது ஒரு நாள் 5 நாள் 10 நாள் அப்படிங்கிற ட்ராவல் கிடையாது. ஏதோ ஒரு பொருள் வாங்கணுமா, டக்குன்னு ஒரு பைக் எடுத்துக்கிட்டோ கார் எடுத்துக்கிட்டோ இல்லை நடந்தோ அந்த பொருளை வாங்குவதற்கு பழகுனீங்க அப்படின்னா அந்த வீடு அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணும். இப்போ பொதுவாக சினி ஆக்ட்ரஸ் இருக்காங்க, இல்லை ஒரு அட்வொகேட் இருக்கார், இல்லை ஒரு
ஒரு நாடக கலைஞர் இருக்கார் அப்படின்னா அவர் வீட்டிலேயே உட்காந்துருந்தா அவளுக்கு வேலை நடக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக வேலை நடக்காது. அப்போ அந்த மாதிரி இடத்துல இருக்கவங்க வந்து தான் வந்து வீட்டை விட்டு வெளியில் போய் பிரயாணம் பண்ணுறாங்க, அவங்களுக்கூட நாலேஜை வந்து கேதர் பண்ணி டெலிவரி பண்ணுறாங்க, அவங்க வந்து அடுத்த கட்ட நகர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்திற்கு செல்கிறாங்க அப்படிங்கிற விஷயம்தான். ஸோ முதல்ல யார் ஒருவர் வந்து பிரயாணப்படுறாரோ அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய லெவலில் இந்த பிரபஞ்சம் வந்து ரகசியங்களை கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது போல் பல விஷயங்களை பற்றி பார்க்கலாம். என்கிட்ட ஒரு 2000 கொஸ்டின்ஸ் இருக்குது. இது போல் இன்றைக்கி பார்த்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருட்கள் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து எவ்வளவு சேர்க்கணும் அப்படிங்கிறது தான். பொருட்களை வாங்கலாமா அப்படிங்கிற கேள்வி தான். எவ்வளோக்கு எவ்வளோ பொருட்களை குறைவாக வச்சுருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து மன நிறைவுடன் இருக்க முடியும் அப்படிங்கிற விஷயந்தான் நான் திரும்பவும் பதிவிட ஆசைப்பட்றேன். ஸோ வாஸ்து அப்படின்னாலே வந்து சதுரம் செவ்வகம் அப்படிங்கிறதுக்கு அப்பாற்பட்டு உளவியல் ரீதியாக உங்களை வந்து அடுத்த கட்டம் நகர்த்துவதற்கான முயற்சிகளை எடுங்க. இது போல் சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பொருள் வாங்குறதா இருக்கலாம், இல்லை வந்து பிராண்டில் இந்த பிராண்ட் அந்த பிராண்ட் அப்படின்னு இல்லாமல் யார் நேர்மையாக விற்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி பிரயாணப்படுங்கள். நிச்சயமாக அதுக்குள்ளே இன்னும் நிறைய இன்டெப்த்தான விஷயங்கள் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, எல்லாருமே வந்து மாருதி சுசுகி வந்து வாங்க மாட்டாங்க, எல்லாருமே டொயோட்டோ வாங்க மாட்டாங்க, எல்லாருமே BMW வாங்க மாட்டாங்க. அதாவது செட் ஆஃப் பீப்புள் செட் ஆஃப் விஷயங்களை நோக்கி தான் பிரயாணப்படுவார்கள். அது வந்து லைக் அட்ராக்ட் லைக் அப்படிங்கிற ஒரு விதியின் அடிப்படையில் செயல்படும். ஸோ நீங்களும் பணக்காரனாக மாறணும், வெற்றி பெறணும் அப்படின்னா உங்களோட இருக்கக்கூடிய நபர்களை வெற்றி பெற செய்யுங்கள் அப்படிங்கிற விஷயத்த இந்த வீடியோ பதிவு மூலமாக நான் தெரியப்படுத்துகிறேன். ஸோ மற்றொரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்ரீராம் மனோகர். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.